பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ இன்னைக்கு மார்னிங் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்கிறன்ற பிளான். யூஸ்வலாக இடியாப்பத்துக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அதுக்கப்புறம் வெல்லம் பாகு வச்சு தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்துட்டு பாயா செய்யலாம், அதுவும் வெஜ் பாயா செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தேன். ஸோ வெஜ் பாயா செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஸோ நான் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஓல்ட் ஸ்பைசஸ், மிளகு, சோம்பு, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். அது கூட பொடிசாக கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அது கூட தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதில் வந்துட்டு பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ கேப்சிகம் சேர்க்கும் போதுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இது நல்லா கலரி கூட்டு வதக்கிருக்கலாம். அப்புறம் மசாலாஸ் பாத்தீங்கன்னா ஓல்ட் ஸ்பைசஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், ஸோ கொஞ்சம் ஃபிளேவர் திக்னஸ் கொடுக்கணுன்றதுக்கோசரம் தனியா தூள் மட்டும் சேர்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். தனியா தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கலரி விட்டு வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்குள்ள இப்போ ஒரு மசாலாஸ் ஆட் பண்ண போறோம். ஒரு மிக்சி ஜார்ல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, அது கூட பாத்தீங்க கூட தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் வந்துட்டு திருவி கூட எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பின்னாடி இருக்கிற செதில வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு நான் வெறும் அப்படியே சேர்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கசகசா, முந்திரி வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன், அதையுமே சேர்த்துக்கிறேன். அரை வெங்காயம் இல்ல சின்ன வெங்காயம் இருந்தா கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான், ஒரு அரை வெங்காயம் அப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஸோ அரைச்சதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ்மே இந்த பக்கம் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. ஸோ அரைச்சி வச்ச மசாலாஸ் ஆட் பண்ணி அதுக்கு தேவையேற்ப தண்ணியுமே ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் வந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கினேன். ஸோ எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால லிட்டு போட்டு மூடி வைக்க போறேன். ஸோ லிட்டு போட்டு ஒரு விசில் மூடி எடுத்தா நம்மளோட சுட சுட பாயா ரெடி ஆயிடும். ஸோ ட்ரஸ்ட் மீ, இந்த பாயா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு இந்த பாயா கலரே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஒரு கைப்பிடி அவளுக்கு கொத்தமல்லி தூவி அதை வந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணும் போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி பாயா நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சுட சுட இடியாப்பம் அதுக்கப்புறமா வெஜ் பாயா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம நான்வெஜ் இல்லாத டேஸ்ல இந்த மாதிரி செஞ்சு நம்மளுமே என்ஜாய் பண்ணலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் போடுற புது வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.